Hi, my beautiful families. Welcome and welcome back to our Positive Brain Positive சேனல். இன்னைக்கான டேரட் ரீடிங்கில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ். ஸோ ஒரு டைமும் வந்து நம்ம கரண்ட் ஃபீலிங்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அந்தந்த டைம் அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபீலிங்ஸ் சேஞ்ச் ஆகும். நம்ம மைண்டும் சரி அப்படி தான். ஸோ அதனால் நம்ம கரண்ட் ஃபீலிங்ஸ் பார்த்துடலாம். உங்கள் பர்சன் உங்களை பற்றி கரண்ட்டாக என்ன நினச்சிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இப்போ அவங்க ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் அவங்க லைஃப்பில் வந்துட்டுருக்கு இல்லையா டென்ஷன், இல்லை உங்கள் மேலே கூட அந்த கோவம்லாம் இருந்திருக்கலாம். ஸோ அந்த கோவம் எல்லாமே வந்து ரிசால்வ் ஆக போகுதுன்னு தான் சொல்லணும். இல்லை அவங்க லைஃப்பில் சில கோவங்கள் நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னா அதெல்லாம் சால்வ் பண்ணணும். அவங்க லைஃப்பை வந்து ஜேர்னியை ஃபஸ்ட்டு பார்க்கணும், அந்த கரியரை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சில நியூ பிகினிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஃப்ரெஷ்ஷாக எல்லா விஷயத்தையுமே செய்யணும் ஒரு நம்பிக்கையோடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க லைஃப்பே அவங்களுக்கு வந்து ஜேர்னியே வந்து ரொம்ப கம்ஃபர்ட்னஸே இல்லாத மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரியான இஷ்யூலாம் போயிட்டுருக்கு. அவங்க லைஃப்பில் வந்து இது வரைக்கான ஃபினான்ஷியலாக நிறைய க்ரோத் இல்லாமல் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நல்லா இருக்க போகுது. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களையுமே வந்து மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறாங்க. மேபி உங்களுக்கு காண்டாக்ட் கூட அவங்க பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏதோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பையும் வந்து ஒரு ஸ்டேபிள் ஆக்கணும், ஒரு மேரேஜ் பண்ணுற அளவுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பை மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருக்காங்க. பட் அந்த லைஃப்பில் வந்து ஒரு செலிப்ரேஷனோட ஒரு ஹாப்பியாக ஒரு மூமெண்ட் க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ஹை ப்ரெசஸ்ட் வந்துருக்கிறதுனால ரொம்ப அறிவான ஒரு பர்சன், இன்டிட்டிவான ஒரு பர்சன். நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து பிடிச்சதை செய்வீங்க அந்த மாதிரி பட் ஆனால் உங்களுக்கு அதிகமாக மூட் ஸ்விங் இருக்கும். உங்கள் பார்ட்னருக்கு அதிகமான மூட் ஸ்விங் இருக்கும். அடிக்கடி ஒரு டைம் ஒரு மாதிரி யோசிச்சுட்ருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பர்சன். பட் வந்து நீங்கள் வந்து ஒரு அறிவுள்ள ஒரு அழகுள்ள நல்ல பர்சன் நீங்கள் ஆக்சுவலி. அதை தான் இங்கே ஷோ பண்ணுது. ஸோ அவங்க சேம் டைம் உங்களுக்கு வந்து செலிப்ரேஷனோட அகெயின் எப்போ பார்த்தாலுமே சேம் கார்டு தான் வருது. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மேரேஜ் நடக்கிற மாதிரி தான் ஷோ ஆகுது. நல்ல செலிப்ரேஷனோடு உங்களோட மேரேஜ் நடக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது கார்டில். அப்போ பார்க்கும்போது அப்படி தான் வருது. இப்போயுமே சேம் தான் வருது. ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். ஸோ எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. ஓகே, எப்போது காண்டாக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்துடலாமா? 3 days, கண்டிப்பாக 3 days ஆர் 3 weeksல கூட உங்களுக்கு கண்டிப்பாக அவங்கக்கிட்டேருந்து மெசேஜ் வரும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அவங்க எந்த மாதிரி விஷயத்த பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து பேலன்ஸாக இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ஒரு பேலன்ஸ்டாக ஒரு நம்பிக்கையாக பேசுகிற மாதிரி தான் தெரியுது. அதுக்கப்புறம் இல்லை ஒர்க்கில் நீங்கள் ஸ்டேபிளாக இல்லைனாலும் நீங்கள் ஒர்க்கில் ஸ்டேபிளாக இருக்க மாதிரி இந்த கார்டு தெரியுது. சில குவாலிட்டிஸ் அவங்களுக்குள்ளே நிறைய மறைஞ்சிருக்கு. பட் எமோஷ்னலான குவாலிட்டி எல்லாமே வந்து டீல் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பிஸ்னஸ்லேயும் சரி உங்கள் லைஃப்லேயும் சரி ஒரு ஸ்டெபிள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறீங்க. ஓகே, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுச்சுவேஷனில் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், அமைதியாக இருந்து யோசிக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் நல்லாவே இருக்கும். வேறு என்ன பார்க்கலாம்? ஸோ அந்த மாதிரி பேலன்ஸ் பற்றி தான் உங்கள் லைஃப்பில் வந்து பேசுவாங்க. உங்களுக்கு ஃபேவராக அந்த மாதிரியான இது நடக்கும். எதுக்காக இவ்வளோ நாள் சைலண்ட்டாக இருக்காங்க அந்த மாதிரி பார்த்துடலாமா? ரொம்ப மெச்சூரிட்டியாக ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணுவாங்க அவங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து நிறைய லீடர்ஷிப் குவாலிட்டி இந்த மாதிரியான ஒரு பர்சன் அவங்க சொல்கிறத அவங்க சுற்றி இருக்கவங்க அவங்க சொல்கிறத கேட்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைச்சுப்பாங்க.
அந்த பர்சன் வந்து எதுலேயுமே டக்குன்னு இறங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே திங்க் பண்ணுவாங்க. எதாக இருந்தாலும் யோசித்து ஒரு முடிவு எடுப்பாங்க. ஸோ அந்த டிலே பண்ணுறதையும் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது சொல்லப்போனால். நீங்கள் வந்து எப்படின்னா, இந்த விஷயத்தில் எனக்கு கிடைக்கல, இப்போ கிடைக்காதது அப்புறம் கிடச்சி என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். பட் அந்த மைண்ட் செட் இருந்தாலுமே வந்து அந்த பர்சனை உங்களால் வெறுக்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் அவங்க மேலே வந்து ஒரு ட்ரூவாக ஒரு லவ் பாண்ட் அட்டாச் ஆகிட்டீங்க. அதனால் அவங்க உங்களுக்கு லவ் கொடுக்கல அப்படின்னாலுமே உங்ககிட்டேருந்து லவ் வந்து அவங்களுக்கு எப்போதுமே இருக்கும். ஸோ அதுக்கான ரீசனுமே அதுதான். அந்த பர்சன் ஃபுல்லி பிளாக்டாக இருக்காங்க. மைண்ட் செட்டு இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டதை யோசித்து அவங்களுக்குள்ளே அவங்கள பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க அந்த பர்சன் சொல்லப்போனால். ஒரு டைம் நல்லா இருப்பாங்க, ஒரு டைம் அவங்களுக்கு இந்த மாதிரி பிளாக் நிறைய ஓவர் திங்க் நல்லா பண்ணுவாங்க அந்த பர்சன். ஸோ ஃபேமிலி பற்றி இந்த மாதிரி திங்க் பண்ணுறதுனால சம்டைம்ஸ் வந்து ரொம்ப பிளாக்டாகி யோசிப்பாங்க. அந்த பர்சனோட எனர்ஜி பார்த்துடலாம் ஒரே 1 செகண்ட். அந்த பர்சனோட கேரக்டர் அண்ட் அவங்கள பற்றின ஃபுல் டீட்டெயில் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ அந்த பர்சன் எப்படியா பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபுல் எனர்ஜியை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து அந்த பர்சன் வந்து மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நினைக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து அவங்கக்கிட்டேருந்து காண்டாக்ட் உங்களுக்கு வந்தே ஆகும் ஷுவராக. ஸோ சன் கார்டு வர்றதுனால அந்த பர்சன் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்த நினச்சா அதை செஞ்சிடணும். அண்ட் அவங்கள சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து எப்படின்னா ரொம்ப வந்து ஹாப்பினஸ்ஸாக இருக்கணும், அந்த மாதிரியான ஒரு பர்சன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. புதுசு புதுசாக அவங்களுக்கு நிறைய ஐடியாஸும் சரி, அவங்க லைஃப்பில் நிறைய க்ரோத்தும் சரி, இந்த மாதிரியான விஷயத்த அவங்க க்ரியேட் பண்ணணும் அந்த மாதிரி நினைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்ற ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஃபுட்டெல்லாம் அவங்களுக்கு வந்து நிறைய ஃபுட்டு வந்து நல்ல ஃபுட்டாக சாப்பிடணுன்னு அவங்களுக்கு தோணும். சிக்கன் அந்த மாதிரி ஐட்டம்ஸ், நான்வெஜ் அதிகமாக சாப்பிட்ற ஒரு பர்சன். அவங்க சின்ன வயசுலேயே நிறைய வந்து லக்கியான பர்சனும் கூட சொல்லலாம். ஏன்னா யங் ஏஜ்லேயே நிறைய வந்து சக்ஸஸ் ஆகுற ஒரு பர்சனால் அவங்க ரொம்ப லக்கியான பர்சன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பீப்புளை வந்து மீட் பண்ணுவாங்க, நிறைய கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. இப்போ அவங்க எப்போதுமே வந்து ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளோட இருப்பாங்க. எப்போதுமே பார்த்திங்கன்னா அவங்கள சுற்றி ஃப்ரெண்ட்ஸோ இல்லை யாரோ அவங்கள சுற்றி இருந்துகிட்டே இருப்பாங்க. அந்த கேங் ஒரு கூட்டத்திலேயே இருக்கிற மாதிரி இருப்பாங்க. எல்லார் கூடயுமே நல்லா சூப்பராக பேசுவாங்க. அவங்களோட கம்யூனிகேஷன் லெவலே அதிகமாக இருக்கும். ஈஸியாக எல்லாருக்கிட்டேயும் அட்ராக்ட் ஆவாங்க. அந்த மாதிரி தான் அவங்கக்கிட்டேயும் மேபி அட்ராக்ட் ஆகிருக்கலாம். ஸோ நிறைய சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அவங்க பேசுகிறது சம்டைம் உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம். நீங்கள் தான் நான் தான் பெருசு அப்படின்னு 2 பேரும் மாற்றி ஒரே எனர்ஜியில் இருக்கிறதுனால, ஒரே கோவம் அந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து சண்டைகள் அந்த மாதிரியான வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸோ ஒரு எப்படி சொல்கிறது வந்து நிறையா வந்து சுச்சுவேஷனில் அவங்க வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும், நீங்களும் இருப்பீங்க அந்த மாதிரி இது வந்து தோணுது. ஸோ சுற்றி இருக்கவங்களாம் எப்போதும் ஹாப்பியாக வச்சுக்கணும், நினச்சது பண்ணணும். அண்ட் நிறைய வந்து கம்யூனிகேஷன் ஈஸியாக எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. உங்களையும் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மேபி அவங்க அம்மாவை தான் காமிக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஒரு மெச்சூரிட்டியான பர்சன். உங்கள் பர்சனை வந்து ஒரு ஹோல்ட் பண்ணி எதுவுமே அவங்கள வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் இருக்காங்க இல்லையா, அந்த பர்சனுக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே வந்து அவங்க அம்மா செய்ய விட மாட்டாங்க. எது கரெக்டோ, என் பிள்ளைக்கு எது கரெக்டோ நான் அதுதான் சொல்லுவேன், அவன் அதை தான் செய்வான். அந்த மாதிரி ஒரு அம்மாவோட கண்ட்ரோல்லே வளர்கிற ஒரு பையன். அதனால் வந்து அவனுக்கு எந்த லவ்வு இது எல்லாமே வந்து செட் ஆகாத மாதிரி, அவனுக்கே பிடிச்சாலும் அதை வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரியே பண்ணுவான். அவன் சம்டைம்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவான். அட் த சேம் டைம் சம்டைம் பிடிக்காத மாதிரி எதுவுமே நடக்காத மாதிரி கண்டுக்காத மாதிரி போவாங்க அந்த பர்சன். அது கேர்ளாக இருக்கலாம், இல்லை பாயாக கூட இருக்கலாம். ஸோ வந்து முழுக்க வந்து என்னென்னா அவங்களோட
மதர் எனர்ஜி காமிக்குது. ஸோ அவங்க வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க அந்த பர்சனை. ஸோ அவங்களோட எனர்ஜி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த பர்சன் சுற்றி. பார்த்தீங்களா, திருப்பி திருப்பி அகைன் உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும், உங்கள்கிட்ட வந்து இது லவ்வை வந்து மூவ் பண்ணணும், அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரோக் ஆகிருக்க ஒரு ரிலேஷன்ஷிப்பை மீண்டும் வந்து ஒரு நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம எதுவும் மிஸ்டேக் பண்ணியிருந்தால் நம்ம திருத்திக்கணும். அப்படி இல்லை ஏதாச்சும் உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி நடந்திருந்தால் சாரி கேட்கணும். அந்த மாதிரி வந்து ஒரு மைண்ட் செட்டில் அவங்க இருக்காங்க. கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட ஒரு நியூ பிகினிங்காக அப்ரோச் பண்ணுவாங்க. நீங்களும் அதுக்கு ரெடியாக இருங்க. ஓகே, அகைன் அண்ட் அகைன் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி சப்போர்ட் அவங்களுக்கு ரொம்பவே இருக்குது. ஸோ எது பண்ணணுன்னாலும் ஃபேமிலியை டிபெண்ட் பண்ணி தான் அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஃபவுண்டேஷன் அவங்க வீட்டில் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் நிறைய க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதனால் இவங்க எந்த சின்ன சின்ன விஷயம் பண்ணாலுமே அவங்க ஃபேமிலிக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். அதனாலே வந்து ஃபேமிலியை அஃபெக்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுக்குள்ளே இருக்கிற நிறைய விஷயங்களை வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் பிடிச்சிருந்தாலும் மனசுக்குள்ளே வச்சுப்பாங்க. சம்டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைப்பாங்க, கொஞ்சம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா திருப்பி வந்து ஃபேமிலி தான் முக்கியம்னு சொல்லிவிட்டு அப்படியே அவங்க மைண்ட் செட் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். இது எல்லாமே வந்து என்னென்னா ஃபேமிலியோட சப்போர்ட் அண்ட் ஃபேமிலி வந்து கைட் பண்ணுறாங்க இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க தான் ஒரு செக்யூரிட்டி இவங்க இந்த பர்சனுக்கு எதுவுமே பண்ண விடாமல் தடுப்பாங்க. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஃபேமிலி வந்து அவங்க க்ரோத்துக்காக சப்போர்ட் பண்ணுவாங்களே தவிர்த்து மற்ற எந்த விஷயங்களையும் இன்வால்வ் ஆகக்கூடாத மாதிரி ஒரு அவங்களே வந்து கட்டி போட்டு வச்சுருக்க மாதிரி தான் அந்த பர்சனே ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு செட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் அவங்களுக்கு எல்லாமே புரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வரைக்கும் வந்து எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வரும். ஸோ இது வரைக்கும் எதுவும் பிரச்சனை வந்துட்டுருக்கு இல்லை அப்படின்னாலுமே எல்லாமே வந்து ஒரு கம்ப்ளீட் ஆக போகிறதுக்கான ஸ்டேஜ் வந்திருக்கு. ஓகேவா, இதுக்கப்புறம் வந்து எந்த ப்ராப்ளமும் வராது அந்த மாதிரி. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் தேவை. ஹார்ட் ஒர்க் இருந்தால் தான் கண்டிப்பாக கரியரில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் ஹார்ட் ஒர்க்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒரு எக்ஸாமாக இருக்கட்டும், உங்கள் கரியரில் எது வேணாச்சும் இருக்கலாம். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து ஹார்ட் ஒர்க் இம்பார்ட்டன்ட். ஹார்ட் ஒர்க் ஏற்ற பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். ஸோ நீங்கள் பயப்படாமல் எல்லா விஷயத்துலையுமே இறங்கி ப்ரிப்பரேஷன் பண்ணி எக்ஸாம்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணலாம். பட் உங்களுக்கான ஒரு கண்டிப்பாக கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸே வந்து நிற்கிது. பட் வந்து அந்த பர்சனை சுற்றி நல்ல ஹாப்பினஸ் எல்லாம் இருந்தாலும் அந்த பர்சன் வந்து எனக்கு எதுவும் வேணாம், என்னை கொஞ்சம் தனியாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. இப்போதைக்கு எனக்கு எதுவும் வேண்டாம் எந்த ரிலேஷன்ஷிப்பும். ஆனால் வந்து என்னென்னா மேரேஜ் பண்ணிக்கணும் எல்லாமே அவங்களுக்கு தோணுது. பட் கொஞ்ச நாளைக்கு என்னை தனியாக விடுங்க, எனக்கு வந்து ஒரு அலோனாக இருக்கணும் கொஞ்ச நாளைக்கு, என்ன நானாக யோசிக்க விடுங்க. ஃபேமிலியிலேருந்தும் சரி எல்லாத்துலேருந்துமே சரி அவங்க வந்து இப்போ நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறாங்க ரொம்பவே. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் வித்ட்ரா பண்ணி ஒரு நல்ல வேர்ல்டில் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. பட் அது வரைக்கும் அவங்க அலோனாக இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்படின்னு ஒரு குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வருது. இதுவும் வந்து ஒரு மெச்சூரிட்டியான ஒரு பர்சன் தான், ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறாங்க. அண்ட் வந்து ரொம்பவே வந்து க்ரியேட்டிவ், ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுற ஒரு பர்சன், ரொம்ப அழகாகவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச இன்னொரு சாய்ஸ் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா மேபி வந்து ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லைனா அனதர் வந்து அவங்களுக்கு இன்னொரு சாய்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த 2 விஷயந்தான் அவங்கள ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுது. ஒன்று அவங்க ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். அவங்க ஃப்ரெண்டு வந்து கூட நீங்கள் லவ் பண்ணுற பர்சனை கண்ட்ரோல் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இந்த 2 விஷயம் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால தான் இப்போ அவங்க மேலே ஃபீல் வந்தாலும் அவங்களால அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணவே முடியல. அது பையன் ஃப்ரெண்டாக இருக்கலாம், பொண்ணு ஃப்ரெண்டாக இருக்கலாம், யார் வேணாச்சும் இருக்கலாம். ஸோ அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணாததுக்கான ரீசன் ஒன்று ஃபேமிலி, இன்னொன்று
அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு தான். ஸோ யார் என்ன நினச்சிருவாங்களோ, இல்லை நம்ம வந்து லவ் பண்ணிட்டோன்னா எதுவும் நினச்சிடக்கூடாது, நம்ம சுற்றி நம்மளுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஃப்ரெண்டு தான் வந்து மோஸ்ட்லி வந்து ஃப்ரெண்டு ஃபேமிலின்னு தான் உங்களை சேர விடாமல் வந்து தடுக்கிறது. ஓகேவா? இல்லாத போல் அதெல்லாம் சொல்கிறது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃபினான்ஷியல் அப்புறம் ஹெல்த்து இந்த மாதிரி எமோஷ்னலாக நிறைய வந்து லாஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் வந்து ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட்டாக அவங்களுமே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து கடைசியாக வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ரிவார்ட் அவங்களுக்காக அவங்க வந்து முன்னேறி போகணும் அப்படின்னு நினச்சிட்டு எல்லா விஷயத்தையும் ஒதுக்கிட்டு அவங்களுக்கு இருக்கிற கோலை நோக்கி அவங்க போயிட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அவங்க கடைசியாக என்னென்னா ரிலேஷன்ஷிப் உங்களையும் வந்து விடக்கூடாது, ரிலேஷன்ஷிப்பையும் இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ் அவங்க ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணணும் அந்த மாதிரினாலும் அதுவும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ எதை நினச்சும் நீங்கள் வருத்தப்படுறத விட்டுட்டு உங்கள் கரியருக்கான எஃபோர்ட்டும் நீங்களும் ஒரு சைடு உங்கள் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுங்க. அவங்களும் அவங்க சைடு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தே அவங்கக்கிட்ட வந்து பேசுவாங்க. பட் அவங்களுக்கு மேரேஜ் பண்ணுற ஆசை, அவங்க மேலே ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக வருவாங்க. 3 days 3 weeksல உங்களுக்கான மெசேஜ் அவங்கக்கிட்டேருந்து வரும். Okay, thank you my beautiful families. I will see you in the next video. Bye, take care.